السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما وربي زدني علما وربي زدني علما. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மள அழகாக படைச்சது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல குணங்களையும் வளர்த்து கொள்ள கட்டளையிட்டு இருக்கான். ஒரு முஸ்லிமின் அழகு அவனது முகத்தின் அல்ல, அவனது நற்குணத்தில் உள்ளது. அதுதான் அஹ்லாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு இஸ்லாத்தில் நற்பண்புகளின் முக்கியத்துவம், ஹசனுல் அஹ்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அனுப்பப்பட்டாங்க தெரியுமா? ஏன்னா நம்மள அல்லாஹ்வின் பாதையில அழைக்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் இறுதி தூதராக நம்மள அனுப்பி வச்சான். அவங்களோட நற்குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இனிய குணம், உயர்ந்த பண்பு, சிறந்த ஒழுக்கம், மனிதாபிமானம் உடையவர்களாகவும், வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவராகவும், உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்களாகவும் அவங்க இருந்தாங்க. இந்த நற்குணங்கள் எல்லாம் அவங்களோட கூட்டத்தார்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள அல் அமீன், அதாவது நம்பிக்கையாளர் என்று அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இத பத்தி சொல்றான், வ இன்னக லஅல்ல குலூகின் அதீமி, நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த குணநலின் மீது இருக்கிறீர்கள். இது சூரா கலம்ல 68வது அத்தியாயம் 4வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உயர்ந்த பண்புகளை புகழ்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களில் ஈமான் முழுமையானவர், உங்களின் சிறந்த குணநலன் உடையவரே. இது சுன்னன் திர்மீதியில 1162வது ஹதீஸ். அதாவது இந்த நபிமொழியிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நல்ல குணம் வளர்க்கிறது ஈமான் முழுமையானதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நல்ல குணத்திற்கு உதாரணம் பார்த்தோம்னா, உண்மை பேசுறது, வாக்குறுதியை நிறைவேற்றுறது, பெற்றோருக்கு நன்மை செய்வது, அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்வது, பொறுமை, மன்னிக்கும் மனப்பான்மை, கோபத்தை அடக்குவது, மென்மையான பேச்சு, பிறரை மதிக்கிறது மற்றும் உதவி செய்யும் மனப்பான்மை. இப்போ உண்மை பேசுறத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். இது சூரா தௌபால 9வது அத்தியாயம் 119வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னா, முதல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், தக்வா. அப்புறம் உண்மையை மட்டும் பேசுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். அதாவது ஒரு முஃமின் அவங்க அல்லாஹ் பாக்குறாங்கிற அந்த ஒரு இரையச்சத்தோட, இக்லாஸோட அவங்க செய்யற எல்லா செயலுமே நன்மையை நோக்கித்தான் இருக்கு. அதனால நம்ம அவங்களோட ஒரு நல்ல உறவோட இருந்தோம்னா அவங்களும் நம்மள நேர்வழியில தான் அழைச்சிட்டு போவாங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்க நம்மள்ட்ட சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம உண்மையை பேசுறதுனால அது நிச்சயமா நமக்கு நன்மையில முடியும். மேலும் நம்ம செய்யற நன்மையால நம்ம சொர்க்கவாசிகளாகவும் ஆயிடும். மேலும் நம்ம உண்மையை பேசிக்கொண்டோம், உண்மையை தேடிக்கொண்டும் நம்ம வாழ்க்கையை வாழ்றதுனால அல்லாஹ்விடம் நம்ம உண்மையாளர் என்று எழுதப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். இது சஹீஹ் புகாரில 6094வது ஹதீஸ். அதே மாதிரி யார் எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உண்மையை மட்டும் கடைபிடிக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ் சித்திக் என்று கூப்பிடுறான். சகோதரிகளே, சித்திக்னா மிகவும் உண்மையாளர். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாட்ட ஒரு துஆ கேட்டிருக்காங்க. இந்த துஆவை நம்மளும் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக லிசானன் சாதிகன் வ கல்பன் சலீமா. திருப்பியும் நான் சொல்றேன், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலூக லிசானன் சாதிகன் வ கல்பன் சலீமா. இறைவா, நிச்சயமாக நான் உன்னிடம் உண்மையான நாவையும், அதாவது பேச்சையும், தூய்மையான இதயத்தையும் கேட்கிறேன். இந்த துஆல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கறாங்க பாருங்க. உண்மையான பேச்சு, அதாவது உண்மையை மட்டும் பேசுறது, அப்புறம் பொய் பேசுறதுன்னு பாதுகாப்பும் கேட்கறாங்க. நமக்கு இதுல புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தூய்மையான இதயம், அதாவது நம்ம இதயம் தூய்மையா அல்லாஹ் இருக்கான் ஈமானோட,
அவன் நம்மளை பாக்குறான் என்ற ஒரு இரையச்சத்தோட இருந்தா நம்ம அமல்களும் சரியா இருக்கும். இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க தோழர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து இப்போ நம்மிடம் வந்து இதை சேர்த்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதை செய்யற நம்மளும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நயவஞ்சகனோட அடையாளங்கள் 3 ஆகும். அவங்க பேச்சுல பொய் சொல்வாங்க, வாக்குறுதி அளித்தால் அதை மீறுறது, 3வது நம்பி கொடுத்தா அவங்க நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. இது சஹீஹ் புகாரில 6095வது ஹதீஸ். அதாவது நயவஞ்சகன் அவங்க ஒரு முனாஃபிக்கான காஃபிர். எப்படின்னா அல்லாஹ் மேல அவங்களுக்கு ஒரு உறுதியான ஈமான் இருக்காது. நமக்கு மத்தியில அவங்க ஒரு முஸ்லிம் தான், இபாதத்தான அனைத்து செயல்களையும் செய்வாங்க. ஆனா பிறர் பாக்குறது அல்லாஹ் மேல ஒரு ஈமான் இருக்காது. அவங்களோட அடையாளங்கள் தான் இங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா பேச்சுல போய் சொல்லுவாங்க, வாக்குறுதியை வந்து மீறுவாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அப்புறம் நம்பி ஒப்படைச்சா நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம் என்னன்னா, வாக்குறுதியை நிறைவேற்றுறது ஈமானின் ஒரு அடையாளமாகவும் அதை மீறுவது நயவஞ்சகனின் ஒரு அடையாளமாகவும் இந்த நபிமொழியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சகோதரி. அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான் இதை பத்தி, இன்னல் அஹ்த கான மஸ்ஊல, மேலும் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், ஏனெனில் வாக்குறுதி மறுமையில் விசாரிக்கப்படும் ஒன்றாக இருக்கிறது. சூரா அல்-இஸ்ரால 17வது அத்தியாயம் 34வது வசனம். இங்கெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். என்ன சொல்றோம்? நம்ம யாருக்கு வாக்களித்தோமோ அதை நம்ம நிறைவேற்றுவதாக நம்ம இருக்கணும். ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு பொறுப்பாக மாறிடுது. மறுமை நாள் அல்லாஹ் நமக்கு இதுக்காகவே கேள்வி கணக்கு வச்சிருப்பான். இப்போ வாக்குறுதியை நிறைவேற்றதுனால என்ன பலன் இருக்கு பார்த்தோம்னா, அல்லாஹ்வின் திருப்தி மற்றும் ஈமான் முழுமையாகுது. மக்களிடையே நம்பிக்கை அப்புறம் மரியாதையை நம்ம பெறலாம். நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பும் கிடைக்குது நமக்கு. இந்த செயலை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பெற்றோரிடம் அன்பாக நடப்பது. இஸ்லாம் வந்து பெற்றோருக்கு பெரிய அந்தஸ்தும் அதே மாதிரி முக்கியத்துவமும் கொடுத்திருக்கு. எப்படின்னா இஸ்லாத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்தபடியாக பெற்றோருக்கு நல்லது செய்யறதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. இங்க ஒரு நபிமொழி நம்ம பார்த்தோம்னா, அபூ ஹுரைரா சொல்லியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, என்னன்னா மக்கள்கிட்ட நான் நல்ல முறையில நடந்துக்கிறதுக்கு யாரு தகுதியானவர்? அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உனது தாய். அந்த 3 முறை இதே கேள்வியை கேட்டாங்க. அதற்கும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவையும் தாய் என்று பதிலளித்தாங்க. அப்புறம்தான் தந்தை என்று பதில் சொன்னாங்க. இது புகாரில 5371வது ஹதீஸ். அதே மாதிரி சொர்க்கம் தாயின் இரு பாதங்களுக்கு கீழே தான் இருக்குன்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம தாய் தான் நம்மள 10 மாசம் சுமந்து பல வழிகளை அனுபவிச்சு நம்ம நல்லபடியா பிறக்கணும்ட்டு அல்லாஹ் விட்ட நமக்காக இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நமக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தந்தைய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தந்தை தான் சொர்க்கத்தின் நடுவாசல். அவருக்கு மாறு செஞ்சு அதை பாழாக்குறதும் இல்லைன்னா அவருக்கு பணிந்து நடந்து அதை பாதுகாக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குன்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்மளை நேர்வழியை அழைச்சிட்டு போறதும் நமக்காக எல்லாம் பார்த்து செய்யறதும் நம்மள இந்த துணியால நேர்வழியில பாதுகாக்கிறதும் நம்ம தந்தை தானே. அல்லாஹ் இத பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ்வை வணங்குவதற்கான கடமையை வந்து நமக்கு கொடுத்திருக்கான். வகதா ரப்புக அலா தஅபுது இல்லா இய்யாஹ். அப்புறம் பெற்றோர்கள் கிட்ட நல்ல முறையில நடந்து கொள்ளையும் கட்டளையிட்டு இருக்கான். வபில் வாலிதைனி இஹ்சானா. அவங்கள ஒருவருக்கோ இல்லைன்னா இருவருக்கோ வயசாயிடுச்சுன்னா அவங்கள பார்த்து வெறுக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சீங்கிற அந்த வெறுக்கக்கூடிய வார்த்தையை பேசாதீங்க. அவங்கள வெறுக்காதீங்க, விரட்டாதீங்க. மேலும் அவங்கள்ட்ட பாசத்தோடு கண்ணியத்தோடு பேசுங்க. கௌலன் கரீமா. இது சூரா இஸ்ரால 17வது அத்தியாயம் 23வது வசனம். அல்லாஹ் இங்க நமக்கு எச்சரிக்கிறான். என்ன சொல்றான்? அவங்கள பார்த்து வெறுக்கக்கூடிய வார்த்தையை பேசாதீங்க, அவங்கள வெறுக்காதீங்க, விரட்டாதீங்க. அவங்கள்ட்ட பாசத்தோடு கண்ணியத்தோடு பேசுங்க. அதே மாதிரி அவங்களுக்காக துவா கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன துவானா, என் இறைவனே, நான் குழந்தையாக இருக்கும் போது என்னை அவர்கள் அன்போடு வளர்த்தது போல்
நீ அவர்கள் இருவர் மீதும் கிருபை செய்வாயாக. இது ரப்பி இரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இது சூரா அல் இஸ்ரால 17வது அத்தியாயம் 24வது வசனம். ஏன்னா பெற்றோரோட திருப்தி தான் அல்லாஹோட திருப்தி, பெற்றோரோட கோவம் தான் அல்லாஹோட கோவம். அதே மாதிரி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? பெற்றோருக்கு மாறு செய்யறதுனால என்ன ஆக போகுது நம்ம நினைச்சோம்னா, இங்க நமக்கு பெருசா எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, பாவங்களையே மிகப்பெரிய பாவம் எதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அப்புறம் பெற்றோருக்கு மாறு செய்வது. இது புகாரில 2654வது ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, நம்ம செய்யற எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் நாடியபடி மறுமை நாள் வரைக்கும் நம்ம தண்டனையை தள்ளி வச்சிருக்கோம். ஆனா சகோதரியில் நம்ம இங்க கவனிக்கணும், ஆனா பெற்றோருக்கு மாறு செய்யறவங்கள தவிர அவங்களுக்கு தான் அல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த துனியாவிலேயே தண்டனையை கொடுத்துடுறோம். இது அல் ஹக்கீம்ல 7350வது ஹதீஸ். அப்புறம் அல்லாஹ் நமக்கு இன்னொன்னும் எச்சரிக்கிறான். என்ன சொல்றான்? ஒரு மனிதன் எந்த செயலை செஞ்சாலும் சரி, அவன் ஜக்காத்து கொடுக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பு வைக்கட்டும், அனைத்து நற்செயல்கள் அவன் என்ன செஞ்சாலும் அவனோட ஒரு செயல்னால அல்லாஹ் அது எல்லாத்தையும் ஏற்க மாட்டான். அது எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிடுவான். அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியான பார்க்கவே மாட்டானா. யாருன்னா அவன் தான் பெற்றோருக்கு மாறு செஞ்சவன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த செயல இருந்து பாதுகாக்கணும். இப்போ எவ்வளவு விஷயத்துல நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம் இல்லையா? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அல்லாஹ்வை வணங்குவதற்கான கடமையை நமக்கு கொடுத்திருக்கான். அவன் 5 வேளை தொழுகையை நமக்கு கடமையாக்கியிருக்கான். நமக்கு கஷ்டம், நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த நேரத்திலையும் நம்ம தொழுகையை நினைச்சு டைம் ஒதுக்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும் தொழுகை கட்டாயம் நம்மளோட கடமை. அதே மாதிரி அல்லாஹ் நம்மள பெற்றோர்கள் கிட்டையும் நல்ல முறையில நடந்துக்கிறதுக்கும் சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம தொழுகையை நினைச்சு நேரத்தை ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாரின்ல இப்போ ஸ்டடீஸ்க்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க்குக்கா இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் நம்ம பெற்றோருக்காக நம்ம ஒதுக்குறோம் சகோதரிகளே. அவங்கள நலம் விசாரிக்கிறது, அவங்களுக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் நம்மளை படைச்சான். நம்ம பெற்றோர் தான் இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தாங்க. நம்ம ஃபியூச்சருக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு செய்யறாங்க. சோ அதெல்லாம் நம்ம சிந்திச்சு அவங்க உயிரோட இருக்கும்போது நம்ம அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் சகோதரி. அவங்க மரணிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்காக அல்லாஹ்விடம் துவாவும் பாவ மன்னிப்பும் தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பொறுமை. பொறுமைங்கிறது ஒரு வார்த்தை மட்டும் இல்ல சகோதரிகளே, அது உள்ளத்தால் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாகும். ஏன்னா அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இது சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 153வது வசனம். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம பார்த்தோம் அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அப்புறம் இந்த வசனத்துல பொறுமையாளர்கள் கூட இருக்கிறேன்னு சொல்றோம். அப்போ நம்ம பொறுமையா இருந்தா அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கேன்னு சொல்லும் போது நமக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க சகோதரிகளே. அல்லாஹ் நமக்கு மட்டும் இல்லை, அவன் படைச்ச எல்லோருக்கும் சோதனை கொடுப்பான். எப்படின்னா இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது மேபி நாளைக்கு நம்மள்ட்ட இல்லாம போனோம். நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி. ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கான், நமக்கு பசியை தந்து சோதிப்பான், உயிரை எடுத்து சோதிப்பான், வறுமையை தந்து சோதிப்பான், உணவுகளை கொண்டு சோதிப்பான். ஆனா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கானா, பொறுமையாளர்கள்ட்ட போய் நீங்க நற்செய்தியை சொல்லுங்கள். இது சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 155வது வசனம். இங்க சொன்ன மாதிரி அப்படி என்ன நற்செய்தின்னு நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்லி காட்டான், அல்லதீன இஸா அஸப்தஹும் முஸீபா. பொறுமையாளர்களுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்கன்னா, நம்ம அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமா நம்ம அல்லாஹ்விடமே திரும்பி போயிடுவோம் என்று அவங்க சொல்லுவாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 156வது வசனம். சுப்ஹானல்லாஹ்.
இந்த வசனம் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. எப்படின்னா, ஒரு முஸ்லிமோட ஈமான் எப்படி இருக்கணும்னு இங்க அல்லாஹ் சொல்றான். ஒரு பொறுமையாளர்களோட ஈமான் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு இந்த துனியால எந்த சோதனை வந்தாலும் சரி, அவங்க அல்லாஹ் போதுமானவன் என்று நினைச்சு இந்த துனியா நிரந்தரம் இல்லைன்ட்டு அல்லாஹை மட்டுமே முழுமையாக சார்ந்து இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் கொடுப்பதை யாராலையும் தடுக்கவும் முடியாது, அவன் தடுப்பதை எவராலையும் கொடுக்கவும் முடியாது. இப்போ நம்ம நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, அவங்க 3 இருட்டு, அதாவது கடல் ஆழத்தோட இருட்டு, மீன் வயிற்றில் உள்ள இருட்டு, இரவின் இருட்டு, இந்த 3 இருட்டும் சேர்ந்து இருக்கிற திமிங்கல வயிற்றுலதான் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவங்க பொறுமையோடு அல்லாஹ்விடமே உதவி தேடினாங்க. அல்லாஹ்வின் உதவி வரும் என்று பொறுமையோட அவங்க காத்திருந்தாங்க. அவங்க கேட்டதுவா லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இது சூரா அன்பியால 21வது அத்தியாயம் 87வது. சகோதரிகளே, கோவப்படுறதுனாலையும் இல்லைன்னா அவசரப்படுறதுனாலையும் நமக்கு குழப்பத்தை உண்டாக்கி தவறான முடிவை எடுக்கத்தான் தோணும். ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நம்ம பொறுமையை கடைபிடிச்சு தெளிவா சிந்திச்சு எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு நல்ல டிசிஷனா நம்மளால எடுக்க முடியும். இன்னொன்னு, பொறுமை நல்ல உறவுகளையும் வளர்க்கிறதுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கு. நம்ம பொறுமையா இருந்தோம்னா மத்தவங்களோட மரியாதையும் நம்மளால பெற முடியும். அதே மாதிரி நம்ம ஒரே நாள்ல சக்சஸ் ஆனோம்னு என்னைக்கும் நினைக்க கூடாது. அதுக்கு தேவையான செயல்களை இன்னமும் நம்ம பொறுமையோடு அல்லாஹ் இருக்கான், அவன் எனக்கு போதுமானவன், ஒவ்வொரு தொழுகையும் அவன்கிட்ட கையேறி துவா கேட்டு நம்ம தினமும் செயல்பட்டா இன்ஷா அல்லாஹ் அதை நம்மளால அடைய முடியும். நம்ம எல்லாரும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவராகவும் அல்லாஹ்வோட நேசத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து, மன்னிக்கும் மனப்பான்மை. மன்னிப்பு அதுவும் உள்ளத்தால் அங்கீகரிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல இத பத்தி சொல்றான், வ இன்ன தஅஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃப இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம். நீங்கள் மன்னித்து பொறுத்து மறைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன். இது சூரா அத்-தகபுன்ல 64வது அத்தியாயம் 14வது வசனம். இங்க அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்றான்னா, இந்த வசனத்துல 3 படிகளை கூறுறான். முதலாவது அஃபூல், மன்னித்தல். யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்கள அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். இரண்டாவது சஃப், பொறுத்தல். அந்த தப்ப மறந்துட்டு பழிவாங்கணும் எண்ணத்தை விட்டுருங்க. மூன்றாவது கஃப், மறைத்தல். அந்த தப்ப மத்தவங்கள்ட்ட வெளிப்படுத்தாம மறைக்க விடுங்க. அல்லாஹ் அப்புறம் சொல்றான், யார் இந்த 3 செயல்களை செய்யறாரோ அல்லாஹ் அவனோட 2 பண்புகளை நினைவூட்டுறான். என்னன்னா, கஃபூர், மிக அதிகமாக மன்னிக்க கூடியவன். இரண்டாவது ரஹீம், மிக கருணையும் அன்புடையவன். கஃபூரும் ரஹீம். இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம குடும்பத்திலயும் சரி இல்லைன்னா யாரு நம்மளை புண்படுத்துறாங்களோ நம்ம அவங்கள மன்னிச்சுட்டு பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக நம்ம அவங்கள மன்னிச்சா அல்லாஹ் அவங்களோட பண்புகளை நம்ம மேல செலுத்தலாம். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம மத்தவங்கள்ட்ட எவ்வளவு கருணையோட நடந்துக்கிறோமோ அதே அளவு அல்லாஹ்வும் நம்மள மன்னிக்கலாம் சகோதரிகளே. இப்போ நம்ம நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அவங்களோட சகோதரர்கள் பொறாமைனாலதான் அவங்கள கிணத்துல தள்ளி விட்டாங்க. அப்புறம் பல ஆண்டுகள் நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஷ்டத்தை சந்திச்சு அல்லாஹ்வின் அருளால ஈஜிப்டோட அரசாங்கத்துல பெரிய உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க. இறுதியில யூசுப் நபிக்கு அவங்க சகோதரர்களை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க சகோதரர்களால யூசுப் நபியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இறுதியில யூசுப் நபி அவங்க சகோதரர்கள்ட்ட அவங்களை தெரிவிக்கும் போது அவங்க சகோதரர்கள் முதல்ல பயந்தாங்க. ஆனா நம்ம யூசுப் நபி சொன்னாங்கன்னா, இன்று உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இது சூரா யூசுப்ல 12வது அத்தியாயம் 92வது வசனம். நீ பாருங்க சகோதரிகளே, எவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்தின அவங்க சகோதரிகளை மனதால மன்னிச்சாங்க. பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டாங்க. நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்குது. அல்லாஹும் நம்ம பாவங்களை மன்னிக்கிறான்.
இப்போ நம்ம சிந்திக்கணும் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சா அல்லாஹ்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹும் நம்மள மன்னிக்கிறான். ஏன்னா அல்லாஹுக்கு மன்னிக்கிறது பிடிக்கும். அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஆனா நம்மளால ஏன் மத்தவங்க தப்பு செஞ்சா மன்னிக்க முடியல? ஏன் நமக்கு கோவம் வருது? நம்ம இதை சிந்திக்கணும் சகோதரி. ஏன்னா நம்மளோட நபிலாம் நம்மள நேர்வழியில அழைச்சிட்டு போகணும்னு எவ்வளவு துன்பங்களை சந்திச்சு, ஆனாலும் அந்த புண்படுத்தினவங்கள மன்னிச்சு எவ்வளவு பொறுமையோட இருந்தாங்கன்னு நம்ம சிந்திக்கணும் சகோதரி. இனிமே யாரு தவறு செஞ்சாலும் அந்த தவறை மத்தவங்கள்ட்டையும் சரி, இல்லைன்னா நம்மளே அவங்களுக்கு சொல்லி காட்டாம அதை திருத்தி அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களால அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கோவத்தை அடக்கு. இஸ்லாம்ல கோவத்தை அடக்குறது மிக சிறந்த நற்பண்பாக இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாரு உடல் பலத்தால மத்தவங்களை தோற்கடிக்கிறாங்களோ அவங்க உண்மையான பலசாலி இல்லை. மாறாக யாரு கோவம் வரும்போது அதை கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் உண்மையான பலசாலி. இது புகாரில 6114வது ஹதீஸ். குரான்ல 3வது அத்தியாயத்துல 134வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கான், யாரு கோவத்தை கட்டுப்படுத்தி மத்தவங்களை மன்னிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு பார்த்தோம்னா, உஹுது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அன்பான சித்தப்பா ஆகிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக கொடூரமா கொல்லப்பட்டாங்க. ரொம்ப கொடூரமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சித்தப்பாவோட சிதைக்கப்பட்ட உடலை பார்க்கும்போது மிக வேதனையா கோபமா கொண்டாங்க. அப்போ நம்ம நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இதற்கு பதிலாக குறைஷிகளில் 30 பேரை இவ்வாறே சிதைப்பேன். இது திருமீதியில 3129வது ஹதீஸ். அப்பதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான், நீங்க தண்டனை கொடுத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தீங்குக்கு ஈடான அளவை தண்டியுங்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுவே பொறுமையாளர்களுக்கு மிக சிறந்தது. இது சூரா அன்-நஹ்ல்ல 16வது அத்தியாயம் 126வது வசனம். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக தான் கோபத்தை கட்டுப்படுத்தி பழிவாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை கைவிட்டு பொறுமையை கடைபிடிச்சாங்க. பாருங்க சகோதரிகளே, இந்த வேதனையான கடுமையான சூழ்நிலையில கூட நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக அவன் சொல்லியிருக்கான பொறுமையை கடைபிடிச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினாங்க. இப்போ நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மத்தவங்களோட பாசமும் நம்பிக்கையும் நேசமும் நல்ல உறவும் பெற முடியும். அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்துறதுனால தவறான செயல்கள் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹோட நேசமும் நம்ம வெற்றியும் பெறக்கூடியவர்களாக இருப்போம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் இந்த செயலை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அடுத்து தவிர்க்க வேண்டிய தீய குணங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பொய் பேசுறது, புறம் பேசுறது, கொல் சொல்லுதல், பெருமை, பொறாமை, கோபம், திட்டுதல், ஏமாற்றுதல், அநீதி செய்யும். பொய் பேசுறது பத்தி அல்லாஹ் என்ன சொல்றானா, பொய் இஸ்லாம்ல மிகவும் கடுமையான எச்சரிக்கப்பட்ட ஒரு பாவம். ஒரு மனிதன் பொய் சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவன் மேல உள்ள நம்பிக்கை போயிடும். மேலும் அவனோட கல்பு, அதாவது அது இதயத்தை தான் பாதிக்குது. அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கான், அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்தினான். அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு மிக தண்டனை உண்டு. இது சூரா பக்கரால 2வது அத்தியாயம் 10வது வசனம். இங்க அல்லாஹ் எச்சரிக்கிறான், பொய் வெறும் ஒரு தவறான செயல் மட்டும் இல்லாம மேலும் அது நம்ம கல்பு, நம்ம இதயத்தை கல்புன்னு அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் அல்லாஹ் நோயின்னு சொல்லிக்காட்டு. மேலும் பொய் சொல்றதுனால அது அதிகமாக நமக்கு தீமையில தான் முடியுது. அதனால நமக்கு அல்லாஹ் என்ன எச்சரிக்கிறான்னா, மறுமையில அதுக்கு உண்டான தண்டனையை நமக்கு வச்சிருக்கேன்னு சொல்றான். இன்னொன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பொய்யாளர் மீது அல்லாஹ்வின் சாபத்தை ஏற்படுத்துவோம்.
இது சூரா இம்ரான்ல 3வது அத்தியாயம் 61வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் எச்சரிக்கிறார், பொய் சொல்றவங்க மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்குன்னு சொல்றான். பொய் சொன்னா மறுமை நாள்ல என்ன தண்டனை தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல நடந்த அந்த நிகழ்வை சொல்றாங்க. நாங்கள் மல்லார்ந்து படுத்திருந்த ஒரு மனிதரிடம் வந்தோம். ஒருவர் இரும்பு கொக்கியால் அவரது வாய், மூக்கு மற்றும் கண்களை பிடரி வரை கிழித்தார். விளக்கம், இவர் உலகம் முழுவதும் பரவக்கூடிய பொய்யை சொல்பவர். இது புகாரில 7047வது ஹதீஸ். இந்த நபிமொழியில இருந்து நமக்கு தெளிவா தெரியுது என்னன்னா, பொய் சொல்றவங்களோட தண்டனை எப்படி இருக்கும். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும் சகோதரிகளே, நம்ம இந்த துனியால ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அத மத்தவங்கள்ட்ட மறைக்கிறதுக்கு நம்ம பொய் சொல்லலாம். சோ அதனால நமக்கு இந்த துனியால சேஃப். ஏன்னா உண்மை யாருக்கும் தெரியாது. ஆனா நமக்கும் அல்லாஹ் வழியில் தவிர நம்ம சும்மா ஜோக்குக்கு கூட போய் சொன்னா, இல்ல மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம போய் சொன்னா, அதுவும் போய் நமக்கு தீமையில தான் அடகு. மறுமை நாள் அல்லாஹ்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கும் போது நம்ம அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஏன்னா பொய் சொல்றவங்களோட கூலி அல்லாஹ் மறுமை நாள்ல வச்சிருப்பான். இந்த செயலை நம்ம எல்லாரும் தவிர்த்து உண்மையை பேசக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வின் நேசத்தை பெறக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பொறாமை. பொறாமை. இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிதான். அல்லாஹ் சிலரவே மேல படிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து நீங்க பேராசைப்படாதீங்க. தவிர அல்லாஹ் கிட்ட அவனுடைய அருளை இருந்து கேளுங்கள். இது சூரா நிசால 4வது அத்தியாயம் 32வது. இங்க தெளிவா தெரியல. அல்லாஹ் சொல்றான், மத்தவங்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்ததை பார்த்து பேராசைப்பட வேண்டாம். அது என்ன வேணாலும் இருக்கட்டும். அவங்களோட திறமையா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்க பேராசைப்படாதீங்க. தவிர அல்லாஹ்கிட்ட மட்டும் கேட்டு நம்ம சொந்த முயற்சியால ட்ரை பண்ணி அல்லாஹ் நமக்கு எதை நாடிருக்கானோ அதுவே நமக்கு கிடைக்கும். அதுவே நமக்கு சீரானது, அதுவே நமக்கு மேலானது. அதை வச்சு நம்ம நிம்மதியா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து புறம் பேசுது. புறம் பேசுறது இஸ்லாம்ல முக்கியமா தவிர்க்க வேண்டிய ஒரு செயல். ஏன்னா இந்த செயல் மத்தவங்களை பத்தி தவறாகவோ இல்லைன்னா குறையாகவோ பேசும் பேச்சை குறிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒருவர் மற்றொருவரை பார்த்து புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா? அதை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவதும் அவ்வாறே. இது சூரா ஹுஜூரத்துல 49வது அத்தியாயம் 12வது வசனம். இங்க அல்லாஹ் புறம் பேசுறதையும் தான் இறந்த சகோதரன் மாமிசத்தை சாப்பிடுறதையும் ஈக்குவலாக்கி காட்டுறான். அதுக்கும் ஒத்து போகுது. புறம் பேசுறதும் அவ்வாறேன்னு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அதே மாதிரி மறுமை நாள்ல யாரு புறம் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆனா யார பார்த்தே அவங்க புறம் பேசுறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட். ஏன்னா நம்மளோட நன்மைகளை எடுத்து அல்லாஹ் அவங்கள்ட்ட கொடுத்துருவான். மத்தவங்க எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை நம்ம திருத்தக்கூடியவராக மட்டும்தான் இருக்கணுமே தவிர மத்தவங்க அதை சொல்லி காட்டி அவங்க மரியாதை குறையா பேச வேண்டிய ரைட்ஸ் நம்மள்கிட்ட இல்ல. ஏன்னா அதுக்கு உண்டான கூலி அல்லாஹ் மறுமை நாள வச்சிருக்கான். அவங்கள பார்த்து புறம் பேசுறதுனால நமக்கு தான் அது தீமையில முடியுது. சோ அதனால இந்த செயலை நம்ம எல்லோரும் தவிர்த்து அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் நம்ம அல்லாஹ்வோட நேசத்தை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பெருமை. பெருமை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம். அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களை பெருமையுடன் அலட்சியப்படுத்தாதீர்கள், பூமியில் பெருமையுடனும் தற்பெருமையுடனும் நடக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் பெருமை கொண்டும் தற்பெருமை பேசுவர்களை நேசிப்பதில்லை. இது சூரா லுக்மான்ல 31வது அத்தியாயம் 18வது வசனம். அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்லணும், ஒருவர் தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று நினைத்து பெருமைப்பட வேண்டாம். ஏன்னா பெருமை அந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல்.
அல்லாஹ் பெருமைப்படுறவங்களை நேசிப்பதே இல்லை என்று தெளிவாக சொல்லி காட்டிட்டான். அதனால இந்த குணத்தை நம்ம தவிர்த்து மத்தவங்களே மரியாதையோட அவங்களையும் ஒரு மனிதரா மதிச்சு நம்ம நடந்துக்கணும் சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்மளோட நல்ல குணத்தினால கிடைக்கும் பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வின் அன்பை பெறலாம், மன அமைதி கிடைக்கும், மக்களின் அன்பை பெறலாம், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். சுப்ஹான் அல்லாஹ். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களும் மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்களும் சிறந்த குணநலன் உடையவரே. இது திர்மீதியில 2018வது ஹதீஸ். சுப்ஹான் அல்லாஹ். அதே மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டிய கேள்விகள் என்னன்னா, என் பேச்சு மற்றவர்களுக்கு நன்மையா, நான் எளிதில் மன்னிக்கிறேனா, என் குடும்பத்தினரிடம் நான் நல்ல குணத்தோட நடந்துக்கிறேனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக்க என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறேனா, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் சகோதரிகளே. அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் நம் எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த அக்லாஸை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வாஹித் தவ்ஹர்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.